இந்த மரம் தான் கிராமத்துல எல்லாரும் பயப்படுற புளிய மரம். அந்த புளிய மரத்துக்கு ராத்திரில போகாதடா பேய் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா இருக்குமோ? அட போங்க, அது வெறும் பயமுறுத்தல். நேத்து நடுராத்திரில வெள்ள நிழல் பறந்த மாதிரி பார்த்தேன். அதுல இருந்து ஒரே சொரம். டேய், நம்ம போய் பாத்துடலாமா? வேண்டாண்டா, எனக்கு பயமா இருக்கு. பாட்டி பாட்டி, அந்த புளிய மரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி சொல்றேன், பயப்படாம கேளுங்க. இரவுல அந்த புளிய மரத்துக்கு போனா பேய் பிடிச்சுக்கும். அந்த காலத்துல எங்க பாட்டி சொல்ல கேட்டிருக்கேன். இந்த கொல்லிவாய் பிசாசு அந்த தூரத்துல போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த மரத்துல போய் ஒளிஞ்சிருச்சு. அப்போல இருந்து ராத்திரில யாராவது போனா அவங்க கொண்டு போற தின்பண்டத்தை சாப்பிடதா அது அலையுமா. நான் கூட ஒரு நாள் அந்த மரத்துல கொல்லிவாய் பிசாச பார்த்து பயந்துட்டேன். சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நீங்களும் போய் சாப்பிட்டு தூங்குங்க. இன்னைக்கு நாம அந்த பேயை கண்டுபிடிக்க அங்க போறோம், என்ன சரியா? சரிடா, போவோம். டேய், வீட்ல போய் படுத்து தூங்குங்கடா. ராத்திரில ஏதாவது இல்லாத வேலை எல்லாம் செய்யாதீங்கடா. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம இப்படி வந்திருக்கிறது மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சது. அப்புறம் வீட்லயே பேய பாத்தரல. டேய், எங்கடா நம்ம போற? காத்துல எங்காவது பறந்துருக்குண்டா. பேய்க்கு தூக்கி போயிட்டோம். ஏதோ அசஞ்ச மாதிரி இருக்குடா. டேய், வாங்கடா போயிடலாம். வந்துட்டோம், பேய பாத்துட்டு போயிடுவோம்டா. டேய், பயமா இருக்குடா. ஆமாண்டா, பேசாம போயிடலாம்டா.